கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினுடைய வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம். உபாகம் 28வது அதிகாரத்துல இன்றைக்கு நாம பேச போறோம். ஆவியானவர் தாமே என்னை மறைத்து வெளிப்படும்படியாய் ஆவியானவருடைய கரத்துல கொடுக்கிறேன். ஆவியானவரே, நீங்க பாவியாகி என்னை சிலுவைக்கு பின்னால் மறைத்து நீ மாத்திரம் மகிமைப்படுவீரா. எசப்பா, ஆவியானவரே சோதரம், நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்திடுமே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்திடுமே. வெயில் நேரத்தில் புகலிடமே, புயல் காற்றின் பெருமழையே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த பாவியாகி எங்களை சிலுவைக்கு பின்னால் மறைத்து நீ மாத்திரம் மகிமைப்படும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. வார்த்தையுள்ள தெய்வமாய் நாங்கள் அப்பா இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீ வெளிப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த பாவியை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய நாம மகிமைக்காக இந்த பாவியை பயன்படுத்தும். இயேசுவின் நாமம், ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கும் கூட சில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நம்ம அநேக பிரயாசங்களை படுகிறோம். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம் இல்ல, இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம கதறுகிறோம். ஆனா ஆண்டவர் சின்ன காரியம் தான் சொல்றாரு. உபாகம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கலங்க. இன்னைக்கு ஆண்டவர் முதல் வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி. முதலாவது, கட்டளைகளின்படி நம்ம கவனமாய் இருக்கணுமா ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், மேன்மையான ஸ்தானத்துக்கு வரணும், மகிமையான ஸ்தானத்துக்கு வரணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆனாலும் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இன்ன வரைக்கும் பார்க்க முடியல. அப்ப அப்பா என்ன சொல்றாரு, முதலாவது என் கட்டளைகளுக்கு நீ கைகொள்ளணும், என்னுடைய கட்டளைகளை பின்பற்று. தன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும், அன்பு கூறணும். இது 2 கற்பனைகள் தான் ஆண்டவர் நம்ம சொல்றாரு. 10 கட்டளைகளை 2 கற்பனையா மாத்தினார் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த 2ஐயும் நீங்க நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாவே ஆண்டவர் என்ன செய்வாரா, தெளிவா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள், என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அவை அனைத்தும் உங்களுக்கு தேடி வரும். அப்பா சொல்றாரு. 3வது காரியம் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். செவி கொடுக்க கத்துக்கொள்ளும். செவி கொடுப்பது என்னன்னா, சத்தியத்தின்படி நடப்பதுதான் செவி கொடுப்பது. சத்தியத்தின்படி நம்ம உண்மை உத்தமமா நடக்கணும். ஆண்டவர் சொல்வார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கேன். என்னையெல்லா பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். நானே கர்த்தர், என்னையெல்லா தேவன் உலகத்துல ஒருவனும் இல்ல. அப்ப நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என் அன்பு மகனே, எனக்கு செவி கொடுத்து என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால் உன்னை நான் என்ன செய்வேன், சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பேன். எல்லா ஜாதிகளிலும், எல்லா ஜனத்திலும். இந்த ஏசாயா 61:9 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. ஏசாயா 61:9. அவர் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டும் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும், உங்களை பார்க்கிற அந்த
எல்லா ஜனங்களும் யாரெல்லாம் உங்களை பார்க்கிறாங்களோ, உங்களை பார்க்கிற யாவரும் என்ன செய்வார்களாம்? அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனால் முன்குறிக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, தேவ அபிஷேகம் பெற்று, அவரால் ஞானஸ்தானம் பெற்று, அவருடைய பிள்ளையா நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் சந்ததியானது, நம்ம சந்ததி எப்படி இருக்குமா? ஜாதிகளின் நடுவில் அறியப்பட்டிருக்குமா? சந்ததி நடுவில் நல்லா சொல்றாரு பாருங்க, ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமான ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்கள் எல்லாரும் பார்க்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவருடைய கடவுள் இயேசு அவர்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காருப்பா. அவர்களுக்கு நன்மை கிருபை தொடர்ந்து பாருங்க. எல்லாம் காரணம் யாரு? இயேசுப்பா அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வச்சிருக்காரு. நல்ல மகிமையா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு என்ன கேட்கிறார்? அவர் ஒரே ஒரு காரியம், என் கற்பனைகளை கைகொண்டு. ஒண்ணு. இரண்டாவது, தயவு செய்து எனக்கு செவி கொடுப்பாயானால் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் பார்க்கிற எல்லா ஜாதியினரும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாய் நான் உன்னை உயர்த்த என்னால் முடியும். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவரால் முடியும். ஏனென்றால் ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, பூமியும் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. இவன் சகலமும் அவருடையது கரத்தில் இருக்கு. அவர் வானத்தில் உண்மையாய் என் மகனே எனக்கு செவி கொடு, என் சத்தத்திற்கு செவி கொடு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என்னுடைய பிரமாணங்களின் படி நட. அப்ப நான் என்ன செய்வேன்? உன்னை வாழாக்காம தலையாக்குவேன், கீழாக்காம உன்னை மேலாக்குவேன், உயர்ந்த ஸ்தானத்துக்கு உன்னை நிலைநிறுத்துவேன், அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் உன்னை பார்க்கிற யாவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அநேகரால் புகழப்படுவார்கள். எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். வேற யாருடைய ஆசீர்வாதம் இல்லை. இப்ப நான்லாம் வீடு கட்டி இருக்கேன்னா அந்த வீடு கட்டினது என்னுடைய ஆசீர்வாதமே இல்ல. டோட்டலி யாரு? இயேசுதான் கொடுத்தாரு. எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யணும்? முதலாவது ஆண்டவருடைய பிரமாணங்களின் படி நடக்கணும், கட்டளைகளின் படி நடக்கணும். இரண்டாவது அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்ப சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாய் வைப்பார். எல்லாருக்கும் முன்பால நான் மேன்மையா இருக்கணும், உயர்வா இருக்கணும், ஆஸ்தி அந்தஸ்தோட பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு நீங்க விரும்புனா அவருக்கு செவி கொடுங்க. வேற ஒண்ணும் செய்ய. அல்லேலூயா. அதிலே சொல்ற 4வது வசனம் சொல்றது, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப தெளிவா சொல்றாரு, உன் ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. புரியுதா? எல்லாருக்கும் பேசுற புரியுதா? அல்லேலூயா. என்ன சொல்றப்பா? உன் ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னோட கற்பத்தின் பிறப்பு. ஒருவேளை இன்னைக்கு மலடு தன்மையா இருக்கலாம், கல்யாணமாகி 20 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா பிள்ளை இல்லாம இருக்கலாம். என்ன நம்ம செய்ய போறோம்? ஆண்டவர் நமக்கு குழந்தைய கொடுக்கலன்னு சொல்லி நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, உன் கற்பத்தின் கனியின் உன் நிலத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன். 128:1 என்ன சொல்லுது? சங்கீதம் 128 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான், ஆசீர்வதிப்பேன், அவனுக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார், அவன் பிள்ளைகள் ஒலிவுமர கற்புகள் போல இருப்பார்கள். என்ன அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு? அப்ப என்ன? அவன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். அப்படின்னா என்ன? அநேக பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்து நல்ல ஒரு திராட்சை செடியாக கொடியா இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு மனைவியா இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவருக்கு என்ன சொல்றாருன்னா, அதோட உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மகனே, உன் கூடையும் ஆபிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உன் கூடையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா என்ன? ஆகாரத்துக்கு குறைவே இருக்காது. வீட்டுல சோறு இல்ல, சாப்பிட வழி இல்ல, அப்பம் இல்ல,
ரொட்டி இல்லை எதுக்கும் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். சொல்றாரு, கூடையும் மாபிசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. உங்களை பாக்குறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்டா. வரையிலையும் பாக்குறான் இப்படி வர்றான்டா, போகையிலையும் பார்த்தா நல்லா தானடா போய்கிட்டு இருக்கான், ஒன்றிலும் குறைவு இல்லாம இருக்கானடா. இவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு எப்படா கிடைச்சிச்சு? ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்ப கர்த்தருடைய சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்பா, நான் உங்களுக்கு உண்மையான செவி கொடுப்பேன்பா. இன்னையில இருந்து உங்களுடைய வேதத்தை நான் தியானிப்பேன், உங்களுடைய சத்தியத்தை நான் பேசுவேன், உண்மையான சத்தியத்தை நான் பேசுவேன், சத்தியத்தின் படி நடப்பேன். இதுல என்ன தெரியுமா, வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, வாசிக்கிற நீங்க வார்த்தையின்படி நடக்கத்தை ஒப்பு கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பொய்யா சொல்லல. யாக்கோபுடுங்கள, யாக்கோபுல சொல்லுவார் பாருங்க ஆண்டவர், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், உங்களின் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவான். அடுத்து, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட கேரக்டர் நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது. இது எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்குது? பேய்த்தனத்துக்கு அடுத்த கேரக்டரா இருக்கு. ஒரே ஒரு காரியம், யாக்கோபு 1:19 வாசிப்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவோம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாரே. ஆகையால் நீங்கள் எல்லா அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாயும் செய்து எனக்கு செவி கொடுப்பாயானால் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் பார்க்கிற எல்லா ஜாதியினரும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாய் நான் உன்னை உயர்த்த என்னால் முடியும். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவரால் முடியும். ஏனென்றால் ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, பூமியும் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. இவன் சகலமும் அவருடையது கரத்தில் இருக்கு. அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் நம்ம நிரப்ப ஒரு வல்லவரா இருக்க வேதம் சொல்லுது. வெண்கல கதவுகளை விடைத்து இரும்பு தாப்பாலை விடைத்து அந்த காலத்துக்கு பொக்கிஷங்களை ஒளிபெடுத்திருக்கிற புதையலை நான் உனக்கு தருவேன். நான் கர்த்தர், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் மகனே. உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதுன்னா தேவனுக்கு பிரியம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிடிக்கும். நாம ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகத்தான் அவர் அலங்கோலமாய் மரித்தார். அலங்கோலமாய் தன்னை தருத்தனமாய் ஒப்பு கொடுத்தார், தன்னை பாடுகளுக்கு அர்ப்பணிச்சார். ஏன்? என்னுடைய பிள்ளைகள் மகிமையாய் வாழணும், ஆசீர்வதிக்கப்படணும், நன்மையால முடிசூட்டப்படணும். ஆண்டவர் நினைச்சதுனாலதான் அவரை தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுதான் சொல்றார், என் அன்பு மகனே, எனக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால், பாருங்க என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜாதிகளிலும், பாருங்க சகல ஜாதிகளிலும்
உன்னை மேன்மையாக நான் வைப்பேன். அதுதான் இந்த ஆசீர்வாதம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அநேகர் உங்களை பார்த்து புகழ்வாங்க. இவர்கள் யாரு? இவர்கள் சகல ஜாதிகளில் மேன்மையான சிறம்பா, இவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்பா, இவர்கள் மேன்மையான ஜனம்பான்னு சொல்லி அநேகர் நம்மளை புகழ்வார். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. அல்லேலூயா. ஏனென்றால் அப்படி நீங்க செயல்படும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குமா? அப்பா சொல்றாரு பாருங்க, அதிலே 3வது வசனம் வாசிங்க. நீ பட்டணத்திலும் சாரி 2 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் இப்போது நான் சொல்லப்படும் என்னெல்லாம் சொல்றேன் பாருங்க, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்க தலைமையில தங்கும் சொல்லி அப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உலக பிரகாரமா பட்டணத்துல வெளியிலே நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, பட்டணத்திலையும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசீர்வாதம் நான் தருவேன். எப்ப தருவேன்? நீ உண்மையா எனக்கு செவி கொடுக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையா நீ செவி கொடுப்பாயானால், சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளை நான் உன்னை மேன்மையா வைப்பேன். எப்படி வைப்பேன்? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் பலனுமாகிய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் நினைவுபடுத்துறாரு. எடுப்போமே 13வது அதிகாரம் 6 நினைக்கிறேன். பாருங்க, ஆபிரகாம் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செவி கொடுத்தான். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்ததுனால அதுல ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 13:6 நினைக்கிறேன். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ஆமென். அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய், அவர்கள் ஆஸ்தி எப்படி இருந்துச்சு? மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. பாருங்க, ஆபிரகாம ஆண்டவர் கூப்பிடுறாரு, அவர் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கிறாரு. அழைச்ச உடனே என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நீ எங்க போன? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி அவனோடு கூட பேசிக்கிறார். பேசின உடனே ஆபிரகாம் சொல்றாரு, அதே காரியத்தை சொல்றாரு. நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு. மகனே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை பார்த்து எவன் சபிக்கிறானோ அவனை என்ன செய்வார்? ஆண்டவர் சபிப்பார். எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்துவ வார்த்தை பார்த்தீங்களா? இந்த மாதிரி வாக்குத்தத்துவம் யாருக்கு கிடைக்கும்? ஆபிரகாம் சபிச்சா அவன் சபிக்கப்படுவான். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சா யாரா இருந்தாலும் சரி, ஆபிரகாமே அவனை ஆசீர்வதிக்கிறேன் நல்லாரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சா அவனும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி அவனை பேசி அனுப்புறாரு. வர்றான். அதே மாதிரி ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு வர்றாரு. வந்த உடனே லோத்தும் அவரும் சேர்ந்து ஒரு லக்கில குடியிருக்கிறாங்க. அந்த குடியிருக்கிற அந்த இடத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. அந்த குடியிருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் மகாபெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. பூமியை தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார்னா பாத்துக்கிறீங்களேன். வசனம் தானே சொல்லுது, நான் பொய் சொல்லல. பூமி தாங்காலையா, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தானா. சும்மா வெறுங்கையாய் வந்தவன், வெறுங்கையா தான் வந்தான். ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஆபிரகாமே வான்னு சொன்னாரு. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பா மகனே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. வந்த உடனே அந்த ஆபிரகாம் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் மகா பெரியதா இருந்துச்சு. ஏன்னா கர்த்தருக்கு செவி கொடுத்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் தேவன் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு செவி கொடுத்ததுனால்,
தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினால், தேவனுடைய பிரமாணங்களின்படி நடந்ததுனால இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட கேரக்டர் நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. இது எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்குது? பேய்த்தனத்துக்கு அடுத்த கேரக்டரா இருக்கு. ஒரே ஒரு காரியம், யாக்கோபு 1:19 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவோம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாரே. ஆகையால் நீங்கள் எல்லா அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்துக்காக ஒரு நேரம் வந்து புரியுதா? கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, வசனத்தை கேட்டோம், ரைட்டு, ஓகே, செவி கொடுத்துட்டோம், போதும் அப்படிங்கிறது இல்ல, அதன்படி செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்கும். அது எப்படி சொல்றாரு? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்படின்னா என்ன? கலாத்தியர்ல சொல்றாரு எப்படி செய்யணுமாமா. கலாத்தியர் எடுங்களா, அதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. கலாத்தியர்ல என்ன சொல்லுது? 5 ஆவியின் கனியோ அதன்படி செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை பாருங்க, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சியும் விரும்பாமலும் ஒருவருக்கொருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? பொறாமை கொள்ளாத, கோபம் கொள்ளாத, கர்த்தருக்கு உண்மையாய் செவி கொடு, உண்மையாய் கர்த்தரோடு கூட நட, கர்த்தருடைய வார்த்தையின்படி உன்னை ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகப்படும். ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் வரும். அப்ப நாம என்ன பண்ணணும்? அவருடைய பிரமாணங்களுக்கு ஏற்ற பாத்திரமா நம்ம ஒப்பு கொடுத்து ஓட நம்மளை கற்றுக்கொள்ளும். அப்படி ஓடும் பொழுதுதான் அதற்குரிய ஆசீர்வாதம் நம்ம மேல வந்து தங்கும். ஆசீர்வாதம் தங்கலைன்னா எப்படி தங்காம இருக்கும்னா, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானா நீ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி கிரியைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரு. என்ன இருக்கு பாருங்க, அவை அவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். அதுக்கு அடுத்து பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா எல்லாருக்கும்? அல்லேலூயா. இதுதான் மாம்சத்தோட கிரியை. அப்ப ஆண்டவருக்கு செவி கொடுத்தா இந்த கிரியை நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. ஆண்டவருக்கு செவி கொடுக்கலைன்னா அவர் பிரமாணங்கள் படி நம்ம நடக்க மாட்டோம். இப்படித்தான் நடக்கும். அப்ப இந்த கேரக்டர் எதுவும் நம்மள்ட்ட இருக்கான்னு பார்த்து நம்மளை நாம ஆராய்ந்து, ஆண்டவரே இந்த கேரக்டர் இருந்துச்சு நான் விட்டுருங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை மாத்திருங்கப்பான்னு சொல்லி ஆவியின் கனிய அன்புலையும் சமாதானத்திலையும் சாந்தத்திலையும் இச்சை அடக்கத்திலையும் தேவனுக்கு ஏற்ற பாத்திரமா நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து
உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து நீங்க சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போறீங்க. உங்களை உயர்வான ஸ்தானத்துல வைக்க போறாரு. ஏன்னா நிறைய இருக்கு பேச டைம்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே முடிச்சிருவோம். எல்லாரும் எழுந்துருங்க, ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுக்கு உண்மையா செவி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உடைய பிரமாணங்கள் படி நடக்க எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, 28:1 முடிய சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. நாங்க பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எங்க குடும்பத்துல எல்லாம் கற்பத்தின் கனிகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. மாபிசுகிற தொட்டியிலையும் ஆசீர்வாதம் இருக்கட்டும், வருகையில் போயில் எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். அப்பா, லோத்தும் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருகினது போல எங்களையும் பெருக்கத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. இன்றைக்கு யாரெல்லாம் குறைவை கண்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி தவிச்சுட்டு இருக்காங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவை காணும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. தடைகள் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உண்மையாய் கர்த்தருக்கு செவி கொடுக்கவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக. பிரமாணங்களின்படி நடக்கவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் நடக்க கிருபை செய்யும். தாவீதும் உமக்கு அப்பா இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தபடியினால் மகாபலிய ராஜாவை ஒன்றுக்கு உதவான அவனை மகாபலிய ராஜாவை உயர்த்தினது போல நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் அப்பா. எங்களை உயர்த்த உம்மாலே ஆகும் என்று ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளை கேட்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த ஆசீர்வாதம் முழுவதும் தங்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ.